கோவையின் கலாச்சாரத்தை கொண்டாடும் வகையில் ஸ்ரீ கிருஷ்ணா கல்வி நிறுவனங்கள் சார்பில் கோலாகலமாக நடைபெற்றது விழா வீதி. பிரம்மாண்டமாக நடைபெற்ற கலை நிகழ்ச்சிகளை 25,000க்கும் அதிகமான மக்கள் கண்டு களித்தனர். ஸ்ரீ கிருஷ்ணா கல்வி நிறுவனங்கள் சார்பில் கோயமுத்தூர் விழா 2024 ஒரு பகுதியாக ஞாயிறன்று கோவையின் கலாச்சாரத்தை கொண்டாடும் வகையிலும் 220வது கோயமுத்தூர் தினத்தை கொண்டாடும் வகையிலும் விழா வீதி என்னும் பிரம்மாண்ட கலை நிகழ்ச்சி கோவை காந்திபுரம் பேருந்து நிலையம் எதிரே கிராஸ்கட் சாலையின் முன்பகுதியில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியை தமிழக மின்சாரத்துறை அமைச்சர் திரு வி. செந்தில் பாலாஜி, ஸ்ரீ கிருஷ்ணா கல்வி நிறுவனங்களின் தலைவர் மற்றும் நிர்வாக அறங்காவலர் திருமதி எஸ். மலர்விழி, அறங்காவலர் கே. ஆதித்யா ஆகியோர் முன்னிலையில் துவக்கி வைத்தார். கோவை மாவட்ட ஆட்சியர் திரு கிராந்திகுமார், கோவை மாநகர காவல் ஆணையர் திரு பாலகிருஷ்ணன், கோவை மாநகராட்சி மேயர் ரங்கநாயகி, கோவை மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன், துணை மேயர் வெற்றிச்செல்வன் மற்றும் கோவையின் பல்வேறு முக்கிய தொழில்துறை தலைவர்கள், பிரமுகர்கள் நிகழ்வில் கலந்து கொண்டனர். கோயமுத்தூர் விழா 2024 தலைவர் திரு அருண் செந்தில்நாதன், துணைத் தலைவர்கள் எம்.எஸ். சௌமியா காயத்ரி, எம்.எஸ். சரிதா லட்சுமி ஆகியோர் விழாவின் துவக்க நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். கிராஸ்கட் சாலையின் துவக்கத்திலிருந்து இறுதி வரை கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதை 25,000க்கும் அதிகமான மக்கள் கண்டு களித்தனர். விழா வீதி நிகழ்ச்சி குறித்து திருமதி எஸ். மலர்விழி கூறுகையில், இன்று நடைபெறும் விழா வீதி நிகழ்வில் சென்னை சங்கமம் கலை நிகழ்ச்சியில் பங்கேற்ற 150 கலைஞர்களின் 5-6 விதமான இசை நடனங்கள், பல்வேறு கலை மற்றும் கலாச்சார சங்கங்களை சேர்ந்த 300க்கும் அதிகமான கலைஞர்களின் இசை நடன நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இது கோவையை கொண்டாடும் ஒரு சிறப்பான நிகழ்வு என கூறினார். நிகழ்வில் கோவை ஆட்சியர் கிராந்திகுமார் பேசுகையில், கோவையின் வளர்ச்சிக்கு இங்குள்ள பல்வேறு சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் சிறப்பான பங்களிப்பை வழங்கியுள்ளனர். கோவை என்பது பல்வேறு கலாச்சாரங்கள் ஒன்று சேரும் சங்கமமாக உள்ளது என்றார். இந்த பன்முக தன்மையை கொண்டாடும்படி கோவை விழா நிகழ்ச்சி நடைபெறுகிறது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறினார். அமைச்சர் செந்தில் பாலாஜி பேசுகையில், ஒரு பிரம்மாண்ட கலை நிகழ்ச்சி தொடர்ந்து 17 ஆண்டுகள் நடைபெறுவது என்பது மிக சிறப்பான ஒன்று. இதற்கு பின்னால் உழைக்கும் அனைவருக்கும் பாராட்டுகளை தெரிவிப்பதாக கூறினார். கோவை மக்களுக்கு என்றும் இல்லாமல் கோவைக்கு வேலைக்காகவோ தொழில் துவங்கவோ யார் வந்தாலும் இந்த ஊர் அனைவருக்குமாக ஊராக இருக்கிறது என்றார். தொடர்ந்து பேசிய அவர், கோவையின் வளர்ச்சிக்காக தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் நிறைய திட்டங்களை 200 கோடியில் சாலை புனரமைத்தல், விளாங்குறிச்சி ஐடி பார்க், மாபெரும் பெரியார் நூலகம் மற்றும் அறிவியல் மையம், கிரிக்கெட் மைதானம், ஹாக்கி மைதானம் கொடுத்துள்ளார் என்றார். விழாவீதி நிகழ்விற்கு கிராஸ்கட் சாலை பகுதி வியாபாரிகள் தங்களின் ஒத்துழைப்பை வழங்கினர் என்பது குறிப்பிடத்தக்கது. கோயமுத்தூர் விழா 2024 நவம்பர் 23ஆம் தேதி முதல் டிசம்பர் 1ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இந்த விழாவின் 17வது பதிப்பான இந்த ஆண்டில் ஏற்கனவே டபுள் டக்கர் பேருந்து பயணம், பழங்காலத்து கார்களின் அணிவகுப்பு, பிரபல பாடகி ஜோனிதா காந்தியின் இசை கச்சேரி என பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று கோவையை திருவிழா நகரமாக மாற்றியுள்ளது. அடுத்து வரும் 1ஆம் வாரத்தில் ஓவிய வீதி, கோவை விழா, மாரத்தான், பிரம்மாண்ட உணவு திருவிழா என பல நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளது.